திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு சாலை என்பது மிக முக்கியமான சாலை. இந்த சாலை வழியாக கொடைக்கானல் மற்றும் தேனி, கம்பம், குமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. அதே போல் வத்தலகுண்டு லிச்சிபுரம் பகுதியானது முற்றிலும் விவசாய பகுதியாகும். பட்டியம்பட்டி, ஐயம்பாளையம், சித்தையங்கோட்டை, சித்திரேவு, அதே மாதிரி சித்தூர் உள்ளிட்ட சிங்காரக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் உள்ளன. இது அனைத்தும் விவசாயம் சார்ந்த பகுதியாகும். இப்பகுதியில் வாழை, தென்னை, பூக்கள் மற்றும் பல்வேறு காய்கறிகள் விவசாயம் செய்யப்பட்டு தினந்தோறும் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் திண்டுக்கல் காய்கறி சந்தை மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் தினந்தோறும் வாகனங்களில் காய்கறி கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு லிச்சிபுரம் பகுதியில் புதிதாக டோல்கேட் அமைக்கப்பட்டது. டோல்கேட் அமைக்கக்கூடாது என அப்போது இப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பி பல்வேறு போராட்டங்களும் நடத்தின. இதன் காரணமாக டோல்கேட் பணியானது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்று ஒரு அறிவிப்பு திடீரென அறிவிக்கப்பட்டது. நாளை முதல் வத்தலகுண்டு செம்பட்டி சாலையில் உள்ள டோல்கேட் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் காரணமாக இன்று காலையில் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி டோல்கேட் பகுதியில் போராட்டம் நடத்தினர். போராட்டம் ஒரு கட்டத்தில் அந்த டோல்கேட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டுகள் அனைத்தும் உடைக்கப்பட்டது. அதே போல் பயங்கரமான எதிர்ப்பு குரலும் எழும்பிய நிலையில் வத்தலகுண்டு காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது டோல்கேட் இங்கு அமைக்கப்படக்கூடாது, விவசாயிகள் தினந்தோறும் சென்று வரக்கூடிய இப்பகுதியில் டோல்கேட் அமைத்தால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இன்னலை ஏற்படும். ஏற்கனவே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குடையரோடு பகுதியில் டோல்கேட் உள்ளது. இங்கு அமைக்கக்கூடாது, இது இருவழிச்சாலையாகத்தான் உள்ளது. ஆகவே இங்கு டோல்கேட் அமைக்கக்கூடாது என தற்போது வரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பும் மற்றும் பதட்டமான சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. ராஜேஸ்வரி.